தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இயேசு தம் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: சுகந்த மனம் வீசி மாசற்ற லீலி மலர்களைப் போல் விளங்கும் புனித ஞானப்பிரகாசியார், புனித ஸ்தனிஸ்லாஸ், புனித பெர்க்மான் சர்லப்பர், தற்காலமெங்கும் பெயர் பெற்றிலங்கும் புனித சிறிய புஷ்பம் எனப்படும் குழந்தை தெரசா, இவர்களைப் போன்ற புனிதர்கள் எங்கிருந்து உற்பத்தியானார்கள்? பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பங்களில் இருந்து அல்லவா? இனிய கிறிஸ்து ராஜாவுக்காக எவ்விடத்தும் எக்காலத்தும் தங்கள் உயிரை தத்தம் செய்து சந்தோஷமாய் வேத சாட்சியாக மரித்த கணக்கற்ற கத்தோலிக்கருக்கு அவ்வித தைரியம் எங்கிருந்து உண்டானது? அவர்கள் பிறந்து வளர்ந்த நல்ல கத்தோலிக்க குடும்பங்களின் வன்மையால் அல்லவா? அவர்களுடைய மன வலிமை ஊன்றி நின்றது தங்கள் நுண்ணறிவால் சிறந்து உலகில் நட்சத்திரங்களைப் போல் துலங்கியது. வேத பாரகரும் திருச்சபையை திறமையோடு ஆண்டு வந்த ஞான மேய்ப்பர்களும் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களெல்லாம் விசுவாசம் நிறைந்த கத்தோலிக்க குடும்பங்களிலிருந்து அல்லவா? தங்கள் சுய நாட்டையும் வீட்டையும் உற்றார் உறவினர்களையும் விட்டு பிரிந்து உலகத்தின் எத்திசையினாலும் சரி, எவ்வித ஜனங்களுக்கும் சரி, பயமின்றி சென்று இறை வார்த்தையை பிரசங்கித்து இயேசு ராஜாவின் ராஜ்யம் பரப்புவதற்காக உழைக்கும் வீரர் மிகுந்த குருக்களும் கன்னியர்களும் எப்படி இவ்வித மன தைரியம் உண்டானது? ஒழுக்கமான கத்தோலிக்க குடும்பங்களின் தாய்ப்பாலோடு தாங்கள் அருந்திய பிறர் சிநேகத்தினால் அல்லவா? நமது நாட்டில் ஜென்ம நாட்டாரில் ஞான நன்மையை கோரி உலகத்தின் உயர் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு தேவ அழைப்புக்கு ஆவலுடன் செவி கொடுத்து அவ்வூழியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அநேக குருக்களும் கன்னியர்களும் எங்கிருந்து நமக்கு கிடைத்தார்கள்? பக்தி நிறைந்த கத்தோலிக்க குடும்பங்களே, இவர்களை நமக்கு கொடுத்த கற்பக விருட்சங்கள். இப்படி இருக்க ஒழுக்கமான கத்தோலிக்க குடும்பத்தில் மகிமையும் பெருமையும் பிரதானமும் நாம் விவரித்து கூறாமலே எவருக்கும் எளிதில் விளங்கும். உலகத்தில் உள்ளோர் யாவரும் பரிசுத்தமாக ஜீவித்து பரலோக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கோருகிறது. நமது உலக அரசருக்கு மனித பலவீனம் நன்றாய் தெரியும் ஆதலால் கிறிஸ்தவ குடும்பங்களில் அரிய பெரிய வீர செயல்களை அவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக சாதாரண சிறு காரியங்களில் நாம் பிரமாணிக்கமாய் நடப்பதே அவருக்கு போதும். நம்பிக்கையுள்ள நல்ல ஊழியக்காரனே, நீ சொற்ப காரியங்களில் பிரமாணிக்கமாய் இருந்ததினால் அநேக காரியங்களின் மேல் உன்னை அதிகாரி ஆக்குவேன் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய சொற்கள் இன்று நமது பிள்ளைகளுக்கு முறித்தாக மாறட்டும். இயேசுவின் இருதய அரசாட்சியில் தங்களை ஒப்புக்கொடுத்த குடும்பங்கள் இத்தகைய சிறப்பு மிகுந்த மனிதர்களை உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்ததைப் போல
இன்றும் நம் குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுத்து பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பங்களாக நாம் விளங்குகிற போது நம்மிலிருந்தும் பல்வேறு வேத பாதகர்கள், புரட்சி ஏற்படுத்துகிற, மனித மனங்களை மாற்றுகிற அரசியல் தலைவர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய குருக்களும் கன்னியர்களும் துறவற மகத்தாரும் உருவாவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நம் குடும்பங்களை இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ராஜாதி ராஜாவே, விண்ணுலக மண்ணுலக அதிபதியே, தூயோர்களின் அரசரே, உம்மை பணிந்து குனிந்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆராய முடியாத பெரும் அற்புத காரியங்களை செய்து உமது பிள்ளைகளை காத்து வருகின்றவரே, உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உமது மக்களை மீட்டவரே, இன்று எங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்க விரைந்து வாரும். நவீன உலகத்தில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அடிமைத்தனங்கள் ஏராளம். இருளின் சக்திகள் எங்களுடைய பலவீனங்களில் தள்ளுகின்றன. அன்பு செய்ய முடியாதபடி கோபம், மற்றவர்களை புறக்கணிக்கும் வெறுப்பு, சொல்ல முடியாத பயம், தனிமை, வெறுமை, பொறாமை, இது போன்ற எத்தனையோ அமைதியை, மகிழ்வை, ஒற்றுமையை கெடுக்கின்ற சக்திகளிடமிருந்து இன்று எங்களை விடுவிக்க விரைந்து வாரும். அன்பு கணவராய், மனைவியாய், பிள்ளைகளாய், உறவினர்களாய், நண்பர்களாய், சமூக உறுப்பினர்களாய் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ வேண்டிய நாங்கள் எங்களுடைய அடிமைத்தனங்களை உணராது உடன் வாழும் உள்ளங்களை தெரிந்தும் தெரியாமலும் காயப்படுத்தி, அளவைத்து, புறக்கணித்து, அவருடைய மனங்களை உடைத்து உதாசீனப்படுத்துகிற தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஏனென்றால் இவர்கள் புறக்கணிக்கிற போதெல்லாம் உம்முடைய இருதயம் காயப்படுகிறது என்பதை உணர்ந்து உமது இருதயத்திற்கு செய்யப்பட்ட துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் மன்னிக்கவும், அவர்கள் செய்கிற காரியங்களை பொறுத்து கொள்ளவும், அவர்களை மன மகிழ்வோடு அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்பு ஆண்டவரே, இன்று பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காகும் இடத்தில் மன்றாடுகிறோம். கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து வாடி நிற்கின்ற உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் நீரே சென்று சந்திப்பீராக. இன்று போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி குடும்ப வாழ்விலே உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருப்பீராக. இத்தகைய கொடூரங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க நல்ல ஞானம் நிறைந்த ஆவியை இவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று உடைய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிறண்டு விடாதபடி எமது அன்பு பிள்ளைகளுடைய இதயத்தை நீரே ஆளுகை செய்யும். ஆவியானவருடைய அருள் பொழிவினால் அவர்கள் சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து விண்ணக கடவுளுடைய மன்னக மக்களாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய அருள்கரம் அவர்களை எப்போதும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.